பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேத பாட வகுப்பில் நம்ம விசுவாசத்தை குறித்து, விசுவாசத்தில் வளர்வது எப்படி என்பதை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். ஸ்தோத்திரம். அதில் சில பகுதிகளை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். என்னெல்லாம் நம்ம தியானிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து நீங்கள் ஒன்றா சொன்னால் நல்லாயிருக்கும். முதலாவதாக முதல் பகுதி என்ன தியானித்தோம் அப்படின்னா, நம்பிக்கை விசுவாசத்தின் ஆரம்பம். ரெண்டாவது என்ன தியானித்தோம் அப்படின்னா, நம்பிக்கை ஆத்துமாவின் நங்கூரமாக இருக்கிறது என்கிறத குறித்து தியானித்தோம். மூணாவது என்ன தியானித்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். எழுதுனீங்களா? மூணாவது என்ன தியானித்தோம்? விசுவாசத்தின் முக்கியத்துவம். நாலாவது விசுவாசமும் காணப்படாதவைகளும் என்கிறதை குறித்து தியானித்தோம். ஐந்தாவது நம்முடைய இருதயமும் தேவனின் வார்த்தை. நம்முடைய இருதயம் எப்படியெல்லாம் இருக்கணும், தேவனுடைய வார்த்தையை எப்படியெல்லாம் நம்ம நம்பணும் அப்படிங்கிறத குறித்து கொஞ்சம் தியானித்தோம். அடுத்து ஆறாவதாக இருதய விஸ்தாரத்தை குறித்து தியானித்தோம். இருதயம் எப்படி இருக்கணும்? விசுவாசம், இருதயம் ரெண்டுமே மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம விசுவாசம் எப்படி செயல்படும் அப்படின்னா, நம்முடைய இருதயம் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்பப்படுகிறதோ, 100% நிரப்பப்படுகிறதோ, அப்பொழுது தான் விசுவாசம் செயல்படும். எப்போ விசுவாசம் செயல்படும்? எப்போ விசுவாசம் செயல்படும்? என்ன சொன்னேன் இப்போ? இங்கே பாருங்களா. என்ன சொன்னேன்? விசுவாசம் எப்போ செயல்படும்? நம்முடைய இருதயம், கவனிக்கிறீங்களா? நம்முடைய இருதயம் எப்பொழுது 100% வேத வார்த்தைகளால் நிரம்புகிறதோ, சொல்லுங்க, எப்பொழுது 100%, சத்தமாக சொல்லுங்க, வேத வசனங்களால் நிரம்புகிறதோ அப்போ தான் விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். விசுவாசம் எப்போ செயல்படும்? சொல்லு பாப்பா, சொல்லுங்க, பிள்ளைங்க சொல்லுங்க. நம்முடைய இருதயம் 100% வேத வசனங்களால் எப்பொழுது நிரம்புகிறதோ அப்பொழுது தான் விசுவாசம் செயல்படவே ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இது இருதய விஸ்தாரம் என்கிற பகுதியில் வருகிறது. அடுத்து ஏழாவது என்னன்னா, மேன்மைக்கான வழி. இதெல்லாம் அந்த தொடர்ச்சி வராதவங்க அதில் நீங்கள் யூடியூப்பில் போய் அதை பார்க்கலாம், படிக்கலாம். கற்றுக்கொள்ள ஆசை இருக்கிறவங்க நீங்கள் அதில் போய் படிக்கலாம். அல்லேலூயா. இல்லை நான் ஒரு செய்தி கேட்க வந்தேன் அப்படின்னா அது இந்த பிரசங்கத்துக்கு கனெக்ட் ஆகாது. ஏன்னா தலையும் இருக்காது, வாலும் இருக்காது. இன்றைய செய்தி எப்படி இருக்காது? தலையும் இருக்காது, வாலும் இருக்காது. தலை முன்னாடி இருக்குது, அது 10-15 செக்ஷனாக முடிஞ்சிருச்சு. இப்போ அதில் ஒரு என்ன சொல்கிறது, இடை பகுதி தான் நம்ம கேட்குறோம். அதனால் தலையும் வாலும் தெரியாமல் பிரசங்கம் கேட்டால் ஒன்றும் புரியாது. சரியா? அல்லேலூயா. சரி, அதை எழுதுறீங்களா? நீங்கள் முதல்லேருந்து எழுதுங்க. எந்த பகுதி வழியாக நம்ம போகிறோம் அப்படிங்கிறத முதல் பக்கத்தில் நீங்கள் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சொல்கிறேன், எழுதுங்கண்ணா. அப்போ நான் கேட்கும்போது நீங்கள் சொல்லலாம். 1வது பகுதி என்னென்னா,
நம்பிக்கை விசுவாசத்தின் ஆரம்பம். நம்பிக்கை விசுவாசத்தின் ஆரம்பம். இரண்டாவது, நம்பிக்கை ஆத்துமாவின் நங்கூரமாய் செயல்படுகிறது. நம்பிக்கை ஆத்துமாவின் நங்கூரமாய் செயல்படுகிறது. மூன்றாவது, விசுவாசத்தின் முக்கியத்துவம். விசுவாசத்தின் முக்கியத்துவம். நமக்கு எதுக்கு விசுவாசம் தேவை? அதான் முக்கியம். விசுவாசத்தின் முக்கியத்துவம் எழுதிட்டீங்களா? நாலாவது, விசுவாசமும் காணப்படாதவைகளும். காணப்படாதவைகளும் விசுவாசமும். நீங்கள் இந்த எழுதும்போது இப்போ விசுவாசத்தை குறித்து படிக்கிறோம். விசுவாசம் அப்படின்னு ஃபுல்லாக எழுத தேவையில்லை. விசு அப்படின்னு போட்டு ஒரு டாட் வச்சாலே தெரிஞ்சிடும். நீங்கள் ஃபுல்லாக எழுதிட்டு இருந்தீங்கன்னா நேரம் போயிடும். விசுவாசம் அப்படின்னு தொடர்ந்து எழுதாமல் விசு அப்படின்னு சொல்லி ஒரு டாட் வச்சிங்கன்னா விசுவாசம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். எதுவரை எழுதுனீங்க? சத்தமாக சொல்லுங்கள். எத்தனாவது எழுதுனீங்க? நாலாவதா? விசுவாசம் காணப்படா. ஐந்தாவது, நம் இருதயமும் தேவனின் வார்த்தையும். நம்முடைய இருதயமும் தேவனின் வார்த்தையும். ஆறாவது, இருதய விஸ்தாரம். இருதய விஸ்தாரம். ஏழாவது, மேன்மைக்கான வழி. இதுதான் டாபிக். இந்த டாபிக் வழியாக தான் நம்ம போகிறோம். மேன்மைக்கான வழி. எட்டாவது, விசுவாசத்தின் வியக்கத்தக்க வல்லமை. எட்டாவது, விசுவாசத்தின் வியக்கத்தக்க வல்லமை. ஒன்பதாவது, நீங்களும் விசுவாசத்தை பெற முடியும். நீங்களும் விசுவாசத்தை பெற முடியும். பத்தாவது, அன்பினாலே கிரியை செய்யும் விசுவாசம். அன்பினாலே கிரியை செய்யும் விசுவாசம். 10 விஷயம் நம்ம எழுதி வச்சுப்போம். நமக்கு அந்த பேஜை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறணும். அந்த பேஜில் வேறு எதுவும் எழுதக்கூடாது. அப்போ தான் அதுக்கு அடுத்த தலைப்பு சொல்லும்போது அதில் நீங்கள் எழுதிட்டு வரலாம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். எழுதிட்டீங்களா? 10 எல்லாம் எழுதுனீங்களா? 10 சொல்லு, வாசிங்க பார்ப்போம். ஒன்று ஒன்றா வாசிங்க. எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். 1, நம்பிக்கை. சத்தமாக வாசிங்க. எல்லோரும் வாசிங்க. நம்பிக்கை. 2, 3, விசுவாசத்தின் முக்கியத்துவம். 4, விசுவாசமும் காணப்படாதவைகள். 5வது, நம் இருதயமும் தேவனின் வார்த்தையும். 6வது, இருதய விஸ்தாரம். 7வது, மேன்மைக்கான வழி. 8, வியக்கத்தக்க வல்லமை. 9வது, நீங்களும் விசுவாசத்தை பெற முடியும். 10வது, அன்பினாலே கிரியை செய்யும்
விசுவாசம். இதில் நம்ம 8வது பகுதி விசுவாசம் வியக்கத்தக்க வல்லமை. விசுவாசத்தின் வியக்கத்தக்க வல்லமை. இந்த பகுதியை நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான். அந்த பகுதியில் ஒவ்வொரு நபர்களை குறித்து நம்ம படிக்கலை, இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கலை. அது தனி. அது எப்போ ஆரம்பிக்குதுன்னா 21வது பகுதியிலேருந்து தான், 20வது பகுதியிலேருந்து ஆரம்பிக்குது. சரியா? சரி, 11 கூட எழுதுங்க. 11 10 எழுதுனீங்கல்ல, 10 கூட 11 எழுதுங்க. 10 என்ன எழுதுனீங்க? 10 என்ன எழுதுனீங்க? அன்பினாலே கிரியை செய்யும் விசுவாசம். 11 கனத்துக்குரிய பாத்திரம். கனத்துக்குரிய பாத்திரம். 12 விசுவாசத்திற்கும் அன்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு. 12 விசுவாசத்துக்கும் அன்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு. 13 விசுவாசத்தின் வல்லமை. விசுவாசத்தின் வல்லமை. 14 நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும் விசுவாசம். நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும் விசுவாசம். 15 விசுவாச செயல்பாட்டின் 3 கட்டங்கள். விசுவாச செயல்பாட்டின் 3 கட்டங்கள். எத்தனை எழுதுனீங்க? 15 எழுதுனீங்களா? 16 விசுவாசம் சிறந்ததை கொடுக்கும். விசுவாசம் சிறந்ததை கொடுக்கும். 17 முதலிடம் தேவனுக்கே. 17 முதலிடம் தேவனுக்கு. சரி, அதுக்கு பிறகு 18 19 இதெல்லாம் முதலிடம் தேவனுக்கே வரும். கர்த்தர் நல்லவர். சத்தமாரில் சொல்லும் அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரத்தில் யார் வந்தீங்க? போன வாரம் யாரும் வரல, அப்படி தானே? சரி, போன வாரத்தில் உள்ள பகுதியை நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், அங்கே இருக்கும். விசுவாசத்தின் விஸ்தாரம் என்கிற தலைப்பின் கீழே நம்ம கொஞ்சம் தியானித்தோம். அனைத்து தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறவர் என்பதை குறித்து கொஞ்சம் தியானிச்சிருப்போம். அதில் ஒரு பகுதி என்னென்னா, இயேசு 5 அப்பம் 2 மீனை வைத்து கொண்டு 5000 பேரை போஷித்தார். அதே போல் 7 அப்பம் சில சிறு மீன்களை வைத்து கொண்டு எத்தனை பேரை போஷித்தார்? 4000 பேரை போஷித்தார். 5 அப்பம் 2 மீனுக்கு எத்தனை பேர்? 5000 பேர். கொஞ்சம் பொருட்களை வச்சு பெருசான அதிக மக்களுக்கு கொடுக்குறார். அதே நேரத்தில் 7 அப்பம் அதிகம், 5 + 2 7 அப்பம் சில சிறு மீன்களை வைத்து கொண்டு எத்தனை பேரை போஷித்தார்? 4000 பேரை போஷித்தார். இதிலிருந்து இயேசு என்ன கற்றுக் கொடுத்தார்? மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 8 to 21 வரைக்கும்
நம்ம வாசம்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சொன்னதை சீஷர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் கற்றுக் கொடுத்தார். 8:15 வாசிங்க யாராவது. பாருங்க, போதும். பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து இயேசு போதிக்கிறார். ஆனால் சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்க, புளித்த மாவுன்னு சாப்பாடை வச்சு அவர் பேசுகிறார் அப்படி. அப்போ சீஷர்களுக்கு தெரியவில்லை அவர் எதை சொல்ல வர்றார் அப்படிங்கிறத குறித்து சீஷர்களுக்கு சரியான அறிவில்லை. இன்றைக்கு நம்ம வேதத்தை அதிகமாக வேதத்தை படிக்கிறோம், வாசிக்கிறோம். ஆனால் உண்மையான அர்த்தங்களை நம்ம அநேக நேரங்களில் புரிந்து கொள்வதில் சீஷர்களுக்கு அந்த நிலைமைன்னா நமக்கு எப்படி இருக்கும், நமக்கும் அதே நிலைமை தான். ஆனால் வேதத்தை நம்ம தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனை தொடர்ச்சியாக நீங்கள் 21வது வசனத்தில் வரைக்கும் படித்தோம்னா அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சீஷர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நம்ம என்ன செய்யணும், வசனத்தை புரிந்து படிக்கணும். ஏனோதான் என்று படிக்கக்கூடாது, புரிந்து கொண்டு படிக்கணும். அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு பிரசங்கம் பண்ணார் பாருங்க, ஒரு ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடுனா, இயேசு ஏறின கழுதை பிரசங்கம். அதுக்கு வியாக்கியானம் எப்படின்னா, 4 காலும் 4 சுவிசேஷம். எப்படி வியாக்கியானம், இப்படி வியாக்கியானம் பண்ணி பிரசங்கத்தை முடிச்சிட்டாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு தவறுங்கிறத நம்ம உட்காந்து யோசிச்சா தான் தெரியும். இப்படி நிறைய பிரச்சனைகள் ஆவிக்குரிய வட்டாரத்தில் காணப்படுகிறது. நம்ம எதை படிக்கிறோம் அப்படிங்கிறத குறித்த கவனம் நமக்கு தேவை. சத்தமோரில் சொல்லுங்கள் அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெராயா பட்டணம் தானே, பட்டணத்தார் வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். என்ன செய்தாங்க, ஆராய்ந்து பார்த்தார். அவர்கள் அதிக ஞானவான்களாய் மாறினார்கள். தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிறவர்களை பார்க்கலாம், எப்படி இருந்தாங்களாம், அதிக ஞானமுள்ளவர்களாக மாறினார்கள், நற்குணசாலிகளாக மாறினார்கள். சத்தமரில் சொல்லும் அல்லேலூயா. வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க 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 நமக்குள்ளே இருக்கிற ஞானம், நமக்குள்ளே இருக்கிற கர்த்தரை குறித்த அறிவு பெருக ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அப்போது நேரம் ஒதுக்கி நம்ம படிக்கணும். நேரம் ஒதுக்கி என்ன செய்யணும், படிக்க வேண்டியது மிக மிக கட்டாயமாக இருக்கிறது. சோதரம். வசனம் நமக்குள்ளே ஏற தான் நமக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாம் மாறிப்போகும். ஆமீன் சொல்லுங்கள். எப்படி ஒரு இன்புட் கிடைக்க அவுட்புட் எப்படி மாறும், உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம துடைத்து தேவையில்லாத எல்லாத்தையும் தொடச்சி எரிகிறதுக்கு வல்லமை உள்ளது தான் வேத வசனங்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதில் தொடர்ச்சியாக பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர். நாசரேத்து ஊரில் இயேசு அற்புதங்களை செய்யவில்லை. காரணம் என்ன, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அற்புதங்களை செய்யவில்லை. இப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் வர்றீங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க, சொல்லுகிற வார்த்தைகள் இது நிச்சயமாக எனக்கு சம்பவிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பினாதான் அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஊழியக்காரர் சொல்லும்போது நீங்கள் அதை ஏற்றெடுக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு வேணும். ஆமீன் சொல்லுவோமா. வேதம் சொல்லுது, நாசரேத்தில் இருந்தவங்க என்ன செய்யலை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 58வது வசனம் சொல்லுது, என்ன செய்தாங்க, அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆசிங்க பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:58. அநேக அற்புதங்களை செய்யவில்லை.
அநேக அற்புதங்களை செய்யலை. காரணம் என்ன? அவிசுவாசம். அவிசுவாசம் அற்புதங்களை தடை செய்கிறது. அல்லேலூயா. அப்போ மாற்றி போட்டால் எப்படி? விசுவாசம் தடைபட்ட அற்புதங்களை நிகழ செய்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். எப்படி? அவிசுவாசம் வரவேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்தும். அவிசுவாசம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போன வாரத்தில் தியானித்தோம். என்னது? லாசரு. மரியாள் மார்த்தாள் லாசரு. அங்கே மார்த்தாளுக்கு அவிசுவாசம். அந்த அவிசுவாசத்து நிமித்தம் இயேசு அந்த இடத்துல பல காரியங்களை சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தை குறைக்க செய்கிறவர் அல்ல, விசுவாசத்தை பெருக என்ன செய்யணுமோ அதை செய்வார். சத்தமாரில் சொல்லும் அல்லேலூயா. மார்த்தாளுக்கு சொல்லி 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 அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் விசுவாசம். அல்லேலூயா. எப்படியா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்கள். எத்தனை பேருக்கு அதில் சந்தோஷம் இருக்கிறது? அல்லேலூயா. நம்ம அவிசுவாசமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்மளை விட்டுட்டு போகணுன்னு அவர் யோசிக்க மாட்டார். திருப்பியும் கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுகிறார். அல்லேலூயா. மார்த்தாள் சொல்கிறாங்க, உயிர்த்தெழுதல் நடக்கிற நாளில் நான் என் சகோதரனை பார்ப்பேன். எப்படி? ஒரு நாள் உயிர்த்தெழுதல் இருக்குது, கடைசி உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலில் மரித்து போன என்னுடைய தம்பியை, சகோதரனை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இயேசு சொல்கிறார், நான் எழுப்ப வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? வித்தியாசம் புரியுதா? இயேசு எழுப்ப வந்தார். நம்முடைய சகோதரனாகிய லாசரு மரித்து போனான், இல்லைன்னா நித்திரையாக இருக்கிறான், அவனை எழுப்ப போகிறேன்னு சொல்லி எழுப்ப வந்தேன் 4 நாள் கழிச்சு. ஆனால் மார்த்தாள் சொல்கிறாங்க, கடைசி நாளில் நான் அவனை என்ன செய்வேன்? உயிரோட பார்ப்பேன். அப்போ விசுவாசம் எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா? ஆமாம், இருதயத்தில் ஆழத்தில் போயிடுச்சு. இருதயத்தில் விசுவாசமே இல்லாத ஒரு நிலைமை வந்துருச்சு. அந்த பகுதியை மட்டும் எடுத்திங்கன்னா யாராவது வாசிங்க பார்ப்போம். உயிர்த்தெழுதல் நடக்க நாளில் ஐசலா உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அடுத்த வசனம் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிரோடு எழும்புவான். சத்தமாரில் சொல்லுங்கள் அல்லேலூயா. மரித்து போனாலும் எழும்புவான். ஆமென் சொல்லுங்கள். சபையில் பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாகிற வரைக்கும் ஆண்டவர் விடுகிறதில்லை. அல்லேலூயா. எப்படியாவது தகுதியாக மாற்றணும், அதுதான் ஆண்டோடைய எண்ணம். ஆமென் சொல்லுங்கள். ஒரு ஆட்டு மந்தை இருக்குன்னா அந்த ஆட்டு மந்தையில் எல்லா ஆடும் ஒரே மாதிரி இருக்காது. அப்படி தானே சிஸ்டர்? ஒரே மாதிரி இருக்குமா? அடிக்கடி சொல்லுவேன், சில ஆடுகள் நல்லா மேயிற ஆடு நல்லா மேயும், எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது, நல்லா மேயும். எங்கே கொண்டு விட்டாலும் சின்ன புல் கிடந்தாலும் என்ன செய்யும்? கொஞ்சம் உருண்டு புல் கிடந்தால் கூட அது அழகாக என்ன செய்யும்? நாங்கள் ஒரு ஆடு வளர்த்தோம் பாருங்கள், அந்த ஆடு நிறைய புல் கிடந்தால் தான் மேயும். எப்படி? அது ரொம்ப வளர்க்கலை, ஒரு 2 ஆடு 3 ஆடு தான் வளர்ப்போம் அந்த டைமில். இப்போ வளர்க்குறதில்ல. அப்போது ஒரு ஆடு, அந்த ஆடு வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்கும். அதுக்கு என்னன்னா சின்ன சின்ன புல்லாம் கிடக்கிறதெல்லாம் அதுக்கு கண்ணே தெரியாது. அதுக்கு மேயாமல் அப்படியே நிற்கும் பார்த்துட்டு. அதே நேரத்தில் கொஞ்சம் நிறைய புல் இருக்கிற இடத்துல கொண்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலோட்டமாக மேய்ஞ்சி முடிச்சிடும். கொஞ்சம் ஆழமாக போய் மொத்தமாக மேயணுங்கிறது அதுக்கு விருப்பமே இல்லை. நான் எந்த ஆடை சொல்கிறேன்? இப்படியும் சில விசுவாசிகள் இருப்பாங்க, மேலோட்டமாக எல்லாம் மேலோட்டமாக நிறைய இருந்தால்
நிறைய இருந்தால் மேயலாம். அல்லேலூயா. அந்த ஆட்டுக்கிட்ட இருந்து பால் வருமா? பால் கறக்குமா? அல்லேலூயா. மேலோட்டமாக மேய்ஞ்ச பால் குறையும், பால் என்ன செய்யும்? ஆனால் சில ஆடுகளை பார்த்தீங்கன்னா நல்லா மேயும் பாருங்க. எந்த ஒரு சின்ன ஒரு புல்லு கிடந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கும். சிலது அங்கென்றும் 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 அங்கென்றும். அப்படிதானே சிஸ்டர்? ஆடை மேய்க்கிறவங்களுக்கு தெரியும். திடீர்னு இங்கே நிற்கும், கொஞ்சம் லேட் பண்ணி பார்த்தா இதை சாப்பிட முடிக்காது, அங்கே போயிடும், அடுத்த இடத்துல போய் அங்கே மேய்ஞ்சிட்டு கிடக்கும். இது முழுசாக ஒரு நாள் மேய்ஞ்சி முடிக்காது. சிலர் பைபிள் படிக்கிறதும் அப்படி தான், இங்கொன்றும் அங்கொன்றும் அங்கொன்றும் இங்கொன்றும், ஒரு நாளும் படிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. வயிறு நிரம்பாது, வயிறு நிரம்பாது, வயிறு. அப்போது நம்மெல்லாம் ஆடுகளாக நினைக்கணும் நம்மளை. நான் எல்லாம் எப்படிப்பட்ட ஆடு? நல்ல ஆடு, நல்ல மேயிற ஆடு, பசுமையான புல்வெளியில் நம்மை நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் சபையிலேருந்து தருவார். ஆமென் சொல்லுங்கள். அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு அதை வைத்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இப்படி கர்த்தர் சபையில் நீர் பேசுனீங்க, அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அல்லேலூயா. இல்லை நம்ம பாஸ்டர் தானே, அவர் சும்மா பேசிட்டு போவார், ஏதாவது ஒரு பிரசங்கத்தை எடுத்து பண்ணுவார் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா எந்த பலனும் கிடைக்காது. வேதம் சொல்லுது, நாசரேத்தூரில் இருந்த ஜனங்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அங்கே ஒரு அற்புதமும் செய்யலை. அப்போது சபையில் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை விசுவாச தேவ பிள்ளைகள் வளர்த்து கொள்ள வேண்டும். சத்தமாரில் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆன்லைனில் பார்க்குறவங்க, உங்களுடைய சபை போதகர்கள் சொல்லுகிற பிரசங்கத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்காட்டி என்னைக்கா ஒரு நாள் பார்ப்பாங்க. ஆமேன். சோத்திரம். அப்போ அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போது நாசரேத்து ஊரில் இயேசு அற்புதம் செய்யவே முடியலை, அற்புதம் செய்ய முடியலை. ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை என்னது? அவங்க சொன்ன வார்த்தை, இது யார்? நம்ம ஆள். யார்? இயேசு நம்ம ஆள். அவர் கார்பெண்டருடைய மகன், ஆசாரி. அப்போது அவர் மூத்த மகன், அப்புறம் கீழே 4-5 பேர் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச ஆள் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. இயேசுவின் மேலே என்ன வரலை? விசுவாசத்தை பெருக பண்ண முடியவில்லை. ஏன்னா அவர்களுடைய கண்ணோட்டமெல்லாம் வேற கண்ணோட்டமாக இருந்துச்சு. இயேசுவை சாதாரண மனுஷனாக பார்த்தார்கள். அதனால தான் அங்கே அற்புதம் நடக்கலை. அதே போல தான் விசுவாச பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னென்னா, இங்கே சொல்லப்படுகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கலாம், ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக இருக்கலாம், அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றெடுத்து அதற்காக நீங்கள் பர்டிகுலராக ஜெபிக்க ஆரம்பித்தாதான் அந்த வார்த்தையுடைய பலனை நீங்கள் பெற முடியும். ஆமென் சொல்லுங்கள். இல்லைன்னா நாசரத்து ஒரு மக்களை மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதுதான். அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காது, கர்த்தருடைய கிரியைகளை பார்க்க முடியாது. நம்ம ஆளு தானே. இயேசு அப்படி தான் பார்க்குறாங்க. அது விசுவாசத்தை தடை செய்யும். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் என்ன வாசித்தோம்? மார்க் 6:5. 6:5. பாருங்க, அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, பாருங்க, அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாராம். என்ன ஆச்சரியப்பட்டிருப்பாரு?
இவ்வளோ அற்புதத்தை நான் செஞ்ச பிறகும் இவங்களுக்கு என்ன இல்லை? இந்த கிராமத்து மக்களுக்கு என்ன இல்லை? இன்னும் என்ன வரல? விசுவாசம் வரல. அல்லேலூயா. விசுவாசம் என்ன செய்யலை? வரவில்லை. அதை பற்றி ஆச்சரியப்பட்டாராம். இப்போ நம்ம ஆட்களை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இருக்கா இல்லையா? எனக்கு தோணுது இருக்குன்னு. ஆமென் சொல்லுங்க. ஏன் இவங்க இன்னும் விசுவாசிக்காமல் இருக்கிறாங்க? இப்படி தான் ஆச்சரியப்படுறேன். ஏன் இன்னும் விசுவாசிக்கலை? இவ்வளோ அற்புதங்களை செஞ்சேன். 5000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறேன், 4000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறேன், குருடனை பார்க்க செய்திருக்கிறேன், செவிடனை நடக்க செய்திருக்கிறேன், குஷ்டரோகி சுகமாயிருச்சு, சூம்பின கைவிடையவன் சரியாக இருக்கிறான், பார்வை இழந்தவனுக்கு பார்வை கிடைச்சிருக்கு. ஆனால் இவங்களுக்கு என்ன வரலை? இன்னும் விசுவாசம் வரலை. நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணுங்கிற எண்ணம் நமக்கு 24 ஹவர்ஸும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. 365 நாளும் 24 மணி நேரமும் நம்முடைய சிந்தனை எதுவாக இருக்கணும்? நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். ஆமென் சொல்லுங்க. சம்பாத்தியம் பண்ணுறோம், குடும்பத்தை நடத்துகிறோம், குடும்பத்தை பார்த்துக்கிறோம், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டவைகளை நம்ம தியானிக்காமல் இருந்தோம்னா தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகள் கட்டாயிப்போ. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மாம்சீகத்தில் செயல்பட்டு பார்க்கலாம். மாம்சீகத்தில் செயல்பட்டால் எதுவும் நமக்கு பலிக்காது. வேதம் சொல்லுது, சரீர முயற்சி சொல்லுங்க அற்ப பிரயோஜனம். என்னதான் உழைச்சி சம்பாதிச்சு வச்சாலும் சாப்பிட முடியாமல் ஆயிரும். கிருபையை சம்பாதிக்கலைன்னா என்ன ஆயிரும்? சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஆமென். வீட்டை கட்டி உள்ள குடியிருக்க முடியாமல் போச்சுன்னா ஆமென் சொல்லுங்க. உலகத்தின் சம்பாத்தியத்தை சம்பாதிச்சாலும் இன்னொரு சைடில் கிருபையை சம்பாதிக்கணும். கிருபை என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். நிறைய பேருக்கு அந்த அறிவு இல்லை. அல்லேலூயா. நமக்கு என்ன அறிவு வேணும்? நித்தியத்தை குறித்த அறிவு வேணும். நித்திய ராஜ்யத்தில் நான் எப்படி இருக்க போகிறேன், அந்த நித்திய ராஜ்யத்தை குறித்த எண்ணம் நமக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். என்ன வேலை செஞ்சாலும் சரி, வீட்டில் உட்காந்துருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் நம்ம காணப்பட்டாலும் சரி, நித்தியத்தை குறித்த யோசனைகள் நம்முடைய சிந்தனையில் ஓடணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவர் காட்டின வழியை பின்பற்றினான். அவன் தூரத்தில் கண்டான். தூரத்தில் அவனுடைய பார்வை எப்படி இருந்துச்சு? தூர பார்வையாக இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய பார்வையெல்லாம் கிட்ட பார்வை. என்ன கிட்ட பார்வை? லோத்து பார்த்த மாதிரி எங்கெல்லாம் செழிப்பு இருக்கோ அங்கெல்லாம் நம்ம காலு போகும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சித்தத்துக்கு செவி கொடுக்கறதில்ல. கடந்த நாளில் ஒரு கவுன்சிலிங் போனோம் பாருங்க. அப்போது இந்த அவங்க மேரேஜுக்கு அலைன்ஸ் பார்த்து மேரேஜை முடிச்சிட்டான். பையனுக்கு நல்ல சேலரி, நல்ல கவர்மெண்ட் வேலை. கவனிக்கிறீங்களா? ஆனால் நாட்கள் போன போது பையன் எப்படிப்பட்டவங்கிறத பார்க்க மறந்துட்டான். அல்லேலூயா. நல்ல சம்பளம், கை நிறையா சம்பளம், நல்ல வீடு, நல்ல வசதி இருக்குது, வேறு என்ன வேணும்? இதான் கிட்டப்பார். தூரப்பார்வை உள்ளவங்க எதை பார்ப்பாங்க? அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்குது, ஜெபிக்கிறவனாக இருக்கிறானா, வேதத்தை வாசிக்கிறானா, பரிசுத்தாவினால் நிரம்புறானா, அப்படி பார்க்கணும். நித்தியத்தை குறித்த அறிவு இருக்கு அவனுக்கு, எப்படிப்பட்ட இருதயம் அவனுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு ஒரு சாட்சி எனக்கே இருக்கு. ஆமென். பாசமாட்ட கேட்டால் சொல்லுவாங்க கதை. சோத்திரம். அவங்க பாசமாக வீட்டில் அவங்க என்னோட பேக்ரவுண்ட் எதுவுமே பார்க்கல.
அல்லேலூயா. எதுவுமே பார்க்கல. அவங்க ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, தேவ சித்தமாக தோணிச்சு, கட்டி வச்சுட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எதை பார்க்குறோங்கிறது முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம். இது திருமணத்தை குறித்தது மட்டும் இல்லை, எல்லாவற்றிலும் நம்ம எதை பார்க்குறோம். அல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ நம்ம எந்த சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும்? மாம்ச சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி தானே? எப்படி இருக்கணும்? ஆவின் சிந்தைனா எப்படி ஓடும்? என்ன ஓடும்? ஜெபிக்கணும், நான் துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், பாடணும், துதிச்சுட்டே இருக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், நிறுத்தக்கூடாது, நான் இன்னும் ஜெபம் பண்ணணும், ஜெபிச்சது பத்தாது, என் தேசத்துக்காக கண்ணீர் வடிக்கணும், என் தேசத்துக்காக நான் முழங்கால நிற்கணும், முட்டி தேஞ்சாலும் பரவாயில்ல, வலிச்சாலும் பரவாயில்ல, நிற்கணும். அதான் ஆவியின் சிந்தை. தேவ சமூகத்தில் வரணும், ஆராதிக்கணும், ஆராதனைக்கு போகணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் வந்திருப்பார், சபையில் ஆண்டவர் வந்திருப்பார். ஆண்டவரை தேடி வரணும், ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும், கர்த்தரை நல்லா துதிக்கணும், முழு இதயத்தோடு அவரை உயர்த்தணும். இதான் ஆவின் சிந்தை. அல்லேலூயா. மாம்ச சிந்தை உள்ளவங்க கிளாக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன சிந்தை? எப்போ முடிப்பார்? மணி 8:45 ஆச்சு, எப்போ முடிப்பார்? இது என்ன சிந்தை? மாம்ச சிந்தை. ஆவின் சிந்தை உள்ளவங்க இன்னொரு வசனம் பேச மாட்டாங்களா? இன்னொரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? கர்த்தருடைய வார்த்தை இன்னும் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா? அந்த சிந்தை இருக்கும் நமக்குள்ள. சத்தம் முறையில் சொல்லுங்க அல்லேலூயா. பாட்டு பாடுறோம், இன்னும் ஒரு பாட்டு பாட மாட்டாங்களா? இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கூட அபிஷேகத்தில் நடத்த மாட்டாங்களா? அந்த சிந்தை இருக்கும். மாம்ச சிந்தை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? சிஸ்டர் கைத்தட்டி நிறுத்திட்டாங்க, அப்போ நம்ம என்ன செய்வோம்? பக்கத்து சிஸ்டர் கைத்தட்டி நிறுத்திட்டாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமாம், நம்ம தட்டி என்ன பிரயோஜனம்? அவங்களே நிறுத்தியாச்சு, அவங்க கிருபை பெற்றவங்களே நிறுத்தியாச்சு, நம்ம எதுக்கு தட்டணும்? இது மாம்ச சிந்தை. ஆவின் சிந்தை இருக்கிறவங்க யார் தட்டுனா எனக்கு என்ன, நம்ம தட்டி கையை தட்டி ஆராதிப்போம். நம்ம ஆட்களுக்கு ஒரு ஆவி, அசுத்த ஆவி பிடிச்சிருக்கு. என்ன ஆவின்னா, எல்லாரும் கை தட்டுனா நானும் தட்டுவேன், ஒரு ஆள் மட்டும் தட்டுச்சுன்னா நான் தட்ட மாட்டேன், நான் நிறுத்திடுவேன். அப்புறம் நம்மளை எல்லாரும் பார்ப்பாங்க, இந்த ஒரு ஆள் மட்டும் ஏன் இப்படி தட்டிகிட்டே இருக்குன்னு பார்ப்பாங்க. அது நமக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் எப்படி தெரியுமா? சர்ச்சில் என்ன நடக்கு, ஆராதிக்கும் போது என்னெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் துள்ளுறாங்க, யாரெல்லாம் குதிக்கிறாங்க, யாரெல்லாம் கீழே விழுறாங்க, அதை பார்க்குறது. யாரெல்லாம் அபிஷேகத்தில் நிரம்புகிறாங்க, யாரெல்லாம் சும்மா நிற்கிறாங்க, இந்த பாஸ்ட் எங்கே போகிறாரு, வாராரா, எங்கே நிற்கிறாரு, எப்படி? அல்லேலூயா. மாம்ச சிந்தை இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும், சுற்றிகிட்டே இருக்கும், கண்ணை சுற்றிகிட்டே இருக்கும். கை தட்டாது, ஜெபம் பண்ணாது, ஆராதிக்காது. மாம்ச சிந்தை இருக்கு. ஆவின் சிந்தை இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஒருத்தரையும் பார்க்க வேண்டாம், முட்டி போட்டு நம்ம பாட்டுக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், கை தட்டி ஆராதிச்சிட்டே இருக்கணும், கை தட்டி பாடிட்டே இருக்கணும், நல்லா துதிச்சிட்டே இருக்கணும். அதுதான் ஆவின் சிந்தை. ஆமென் சொல்லுங்க. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த பாடம் தெரியுமா தெரியாதா? இந்த பாடம் இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா? தெரியும், அப்படிதானே? ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆமென். வராது. எப்படி வரும்? அல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே. பார்த்தீங்களா? உயர்த்தாது. கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, மாம்ச சிந்தை எல்லாம் அழியட்டு.
சத்தமாக சொல்லுங்க. மாம்ச சிந்தை எல்லாம் அழியட்டும், ஆவியின் சிந்தை உருவாகட்டும். வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்க கடவுள். பிலிப்பியரில் சொல்ல 1வது அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த சிந்தை அதுதான் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம இயேசுவின் பிள்ளைகள், அவருடைய புத்திரராயிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இருக்கிறதா நமக்குள்ள? இருக்கா? செக் பண்ணி பார்க்கணும், இருக்கா? அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவங்க தேசத்துக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. குடும்பத்துக்கு மட்டும் ஜெபம் பண்ணுறதில்ல. ஆண்டவரே என் குடும்பம், என் குடும்பம், என் குடும்பத்தை நோக்கி பாரு ஆண்டவரே, என் குடும்பம் ஆண்டவரை இப்படி சீரழிதே அப்பா. அடுத்தவன் குடும்பத்தை பார்க்க மாட்டான், பக்கத்து வீட்டு பக்காரங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டான். ஆண்டவரே என் குடும்பத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆமென் சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக ஜெபம் வருமா? இந்த ஜெபம் வராது. என்ன ஜெபம் வராது? இப்படி கண்ணீர் விட்டு ஜெபம் வராது, இந்த பாரத்தோட ஜெபம் வராது. ஆண்டவரே எல்லாரையும் சந்தியும், எல்லாரையும் ரட்சியும், எல்லாரையும் ஆசீர்வதி, இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் சந்தியும். குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே சப்பா கதறுகிறேன் ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளும் ஐயா, கேட்காம போவாதுங்க ஐயா. இதே ஜெபம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே அந்த பாவக்கட்டிலிருந்து விடுவித்துள்ளோமாப்பா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும், ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. குடிகாரர்கள்லாம் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபம் இப்படி போவோம். இதே இது குடும்பத்துக்காக இதான் மாம்ச சிந்தை. சுயம் சாகனம். பக்கத்தில் சொல்லுங்க, சுயம் சாகனம். சொல்லுங்களேன், சுயம் சாகனம். உங்கள் குடும்பத்துக்கு எப்படி ஜெபம் பண்ணுறீங்களோ சொல்லுங்க, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆண்டவர் அறியாதவங்களுக்காகவும் கண்ணீரோடு ஜெபிக்கணும். இது அப்படி இல்லை, ஏசப்பா இறங்க மாட்டீரா, இறங்க மாட்டீரா, இறங்க மாட்டீரா ஆண்டவரே. இது ஒரு குடிகாரன் இருக்கான் ஊரில். அவன் டெய்லி சாயங்காலம் 4 காலில் நிற்கிறான், லுங்கி இடுப்பில் நிற்க மாட்டேங்குது. அவனுக்காக ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா ஆண்டவரே அவனுக்காக ஜெபம் பண்ணுகிறேனப்பா, ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, கர்த்தர் மாற்றும் ஐயா, உம்மால கூடும் ஐயா, கர்த்தர் செய்யும் ஐயா. யார்கிட்டையோ ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஆள் இருந்தால் இன்னையோட திருந்தணும். அவங்க குடும்பத்துக்காக நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறீங்களோ அதே பாரம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணும்போதும் இருக்கணும். ஆமென் வரலையா? அல்லேலூயா. சரி, அப்போது விசுவாசம் அதிகரிக்க தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை வளர்க்கணும். நல்ல நிலம் சொல்லுங்கள். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 30, 60, 100 மடங்காக பலன் தந்தது. இன்னைக்கு வசனத்தை கேட்குறவங்களுடைய இருதயம் நல்ல நிலமாக இல்லை, நல்ல நிலமாக இல்லை. வழியருகே விதைக்கப்பட்ட விதைகள், வழியருகே. அப்புறம் கற்பாறை நிலம், அப்புறம் முள்ளுள்ள இடங்கள். இது 3 சபைக்குள்ளே இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கும். அது யார் யாருங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆமென். வழியருகேன்னா என்னது சொல்லுங்கள் பாப்போம் பிரசங்கிட்ட. வழியருகேன்னா என்னது? வழியருகேன்னா என்னது சொல்லுங்க ஐயா. வழியருகேன்னா என்னதுயா?
வழி இருக்குன்னா பாதி பிரசங்கம் கேட்பாங்க, பாதி பிரசங்கம் கேட்க மாட்டாங்க. ஆமென். உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, இதுதான் வழி இருக்கு. ரெண்டாவது கற்பாறை நிலம். கற்பாறை நிலம்னா எப்படி? இருதயம், கற்பாறை இருதயம், கல்லான இருதயம். யார் என்ன சொன்னாலும் கேட்குற பக்குவம் இருக்காது. கல் சொல்லுங்க, கல். கல் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கல், கல் பார்த்திருக்கீங்களா? கல்லான இருதயம், ஏற்றுக்கிற பக்குவம் இருக்காது. நீ என்ன சொன்னாலும் நான் அப்படி தான் இருக்க போகிறேன். கல் சொல்லுங்க, என்னது? கல். பிரசங்கம் வசனம் உள்ள ஏறாது, ஒரு லிமிட்டு தாண்டி ஏறாது. அடுத்து மூணாவது முள்ளுள்ள இடங்கள். சொல்லுங்க. கவலைகள், பாரங்கள் எல்லாம் என்ன செய்யுது? கலக்கி விடுது, கவலைகளை கொண்டு போடுது. பிசாசு என்ன செய்வான்? அவன் வேலை என்னன்னா பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து போடுறது அவன் வேலையே. ஆண்டோடைய வேலை என்னென்னா ஹிஸ்ட்ரி எல்லாம் டெலீட் பண்ணி தள்ளுறது. ஆமேன்னு சொல்லுங்கள். பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் என்ன செய்வார்? முதுகுக்கு பின்னே எரிந்து போட்டாராம். நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் தூக்கி எங்கே போட்டார்? நம்ம செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டோம்னா அந்த பாவத்தை எங்கே தூக்கி எறிவார்? முதுகுக்கு பின்ன. பிசாசுடைய வேலை என்னென்னா ஆண்டோருக்கு முதுகு பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஒன்றா சுரண்டி பார்க்குறது. ஆமேன். சில விசுவாசிகள்கிட்ட கூட அந்த புத்தி இருக்கும். என்ன புத்தி? பின்னாடி கிடைக்கிறதெல்லாம் சுரண்டி சுரண்டி பார்க்குறது. ஆமேன். சொல்லுங்கள், அந்த புத்தி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, கையை உயர்த்தி சொல்லுங்கள், நான் சாகிற வரைக்கும், எல்லாம் சொல்லுங்கள், நான் சாகிற வரைக்கும் இப்படிப்பட்ட கெட்ட புத்தி எனக்குள்ளே இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆமேன் சொல்லுங்கள். பிசாசு செய்கிற வேலை என்ன செய்வேன் தெரியுமா? நீ அன்னைக்கு அப்படி இருந்த, நீ அந்த காலத்தில் அப்படியா இருந்த, நீ அப்படி மோசமாக இருந்த, தவறு செய்தாய், ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்தாய், அதனால நீ பரிசுத்தமாய் வாழுகிறதுக்கு தகுதி இல்லாதவன், நீ ஆண்டோடைய பிள்ளையே கிடையாது. எப்படி பிசாசு சொல்கிறது? நம்ம காதில் வந்து சொல்லுவோம், நீ எல்லாம் பெரிய யோக்கியமா? எப்படி? நீ எல்லாம் பெரிய யோக்கியமா? இதெல்லாம் பிசாசு சொல்கிறது, காதில் சொல்லி தருவோம். ஆமேன். நம்முடைய பழைய பாவங்களை என்ன செய்வான்? சுரண்டி சுரண்டி வெளியே விடுவான். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுக்கு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது. குற்றத்தை மூடுகிறவன், அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, யாருக்கா தெரியுமா? குற்றத்தை மூடுகிறவன் பிராண சிநேகிதனை பிரித்து விடுகிறான். அந்த வசனத்தை படிங்க பார்ப்போம். பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான், சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். நீதிமொழிகள் 17:9 வாசிங்க. நீதிமொழிகள் 17:9. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிரித்து விடுகிறான். அந்த வசனத்தை எல்லாம் நம்ம படித்து மெமரி பண்ணணும். நீதிமொழிகள் மெமரி பண்ண வேண்டிய வசனங்கள். பழமொழின்னு சொல்லுவாங்கள்ல, பழமொழி, வேத பழமொழிகள் எல்லாம் நீதிமொழிகளில் தான் இருக்குது. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகிதத்தை நாடுகிறான். யாராவது ஒரு குற்றம் செஞ்சாங்கன்னா அது என்ன செய்யணும்? மூட பார்க்கும். ஆமேன் சொல்லுங்கள். இதெல்லாம் இருதய விஸ்தாரத்துக்குள்ளே வரும். இருதய விஸ்தாரம் எழுதியிருக்கீங்கல்ல, இந்த இருதய விஸ்தாரம் சப்ஜெக்டுக்குள்ளே இதெல்லாம் வரும். நம்முடைய இருதயம் சீராகணும், சரியாகணும். விசுவாசம் யாருக்கு செயல்படும்? முதல்ல சொன்னேன், வேத வசனங்களினால யாருடைய இருதயம் 100% நிரம்பி இருக்கிறதோ அவங்களுக்கு தான் விசுவாசம் ஒர்க் அவுட் ஆகும். ஆமேன் சொல்லுங்கள். சரி, என்னைக்கு கேட்டாலும் சொல்லணும், விசுவாசம் யாருக்கு செயல்படும்? எல்லாரும் சொல்லுங்கள், யாருக்கு செயல்படும்? இருதயம் 100% வேத வசனங்களால் நிரம்பி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் விசுவாசம் ஒர்க் அவுட் ஆகும். மற்றவங்களுக்கு ஒர்க் ஆகாது. தலைகீழாக நின்னாலும் ஒர்க் ஆகாது. கடந்த நாட்களில் சொன்னேன், அன்பினால தான் விசுவாசம் கிரியை செய்யும்.
ஆமேன்னு சொல்லுங்கள். வம்ப வச்சுக்கிட்டு விசுவாசத்தை செயல்படுத்தணும்னா விசுவாசம் ஒர்க் ஆகாது. எப்படி நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய காலை ஒடியும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் விசுவாசத்தோடு ஜபிக்கிறீங்க. அது அன்பின் நிமித்தம் ஜெபிக்கிறீங்களா, வம்பின் நிமித்தம் ஜபிக்கிறீங்களா? வம்பின் நிமித்தம். அன்பின் நிமித்தம் ஜபிச்சாதான் ஒர்க் ஆகும். ஒருத்தருடைய தீமைக்காக நம்ம பண்ணுற ஜபத்துக்கு விசுவாசம் ஒர்க் ஆகாது. அது ரிவர்ஸில் அடிக்கும், நமக்கே வந்துடும். அது காலை ஒடியும்னா நம்ம கால் ஒடியும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. படுகுழியை வெட்டி ஆழமாக்கினான், தான் வெட்டிய குழியிலே தானே விழுந்தான். வசனம் இருக்கா இல்லையா? அப்போ விசுவாசம் அன்பு நிமித்தம் செயல்படும். அதுதான் கரெக்டான ஒரு பக்குவம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. என்னத்தை சொல்ல, மணி 9 ஆயிடுச்சு, எல்லாம் முடியுது, டைம் போயிடுச்சு. சத்தமாக வரல சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, நீங்கள் போன வாரம் வராததுனால் அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன், அவ்வளோதான். அது கண்டினியூ தான். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். சத்தமாக வரல சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் எல்லா விசுவாச வீரர் பட்டியலை எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் புரிந்து கொள்ளுகிற ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க இதெல்லாம் சீராக மாறின பிறகு தான் அற்புதம் நடந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆபிரகாம் முதல், ஆபேல் முதல், எல்லாரும், மோசே முதல், கடைசியில் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அந்த கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா யாருடைய இருதயம்லாம் சீராக இருந்ததோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விசுவாசம் செயல்பட்டது. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. டைம் முடிஞ்சதுனால நம்ம செபித்து முடிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. சத்தமாக சொல்லும் அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம போகிறோம், ஆனால் கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் முடிக்கணும். ஆமேன். அல்லேலூயா. சோத்திரம். படித்து கிழிச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தால் தான் அது பிரயோஜனம். ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாரா. இருங்க, ஆன்லைனில் ஆஃப் பண்ணிட்டு வரேன்.